ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று இந்த நேரம் தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சாய் ரோஷன். இந்த படத்தில் ஷரீஃப் ஹாசன் ஆஸ் நிக்கிலா நடிச்சிருக்கிறாரு. ஹரிதா ரித்திகாவா நடிச்சிருக்கிறாங்க. மோனிகா ஸ்ரேயாவாகவும், திவாகர் ரோஹித்தாகவும், ஆனந்த்ராஜ், வேல்ராஜ், அரவிந்த் அண்டு ஹர்டிகாவும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 7 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு சீரியல் கில்லர்னு மெயின் கேரக்டர்ஸாக இருக்குது. இந்த படம் ஒரு மைஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்கிறாரு இயக்குனர். ஆதித்யா, ரோஹித், ரித்திகா, நிக்கில், நித்யா அண்டு ஹிருத்திக்னு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணி போகிறாங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா, இவங்க செட்டில் இருக்கக்கூடிய நிக்கில் திடீர்னு காணாமல் போயிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சீரியல் கில்லரும் ஃப்ரீயாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் கில்லரை உள்ளே எடுத்துகிட்டு கதையை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது ரொம்ப ஒரு ஸ்கேரியான படம்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க. இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப், கேங் அண்டு போலீஸ் இன்ட்ரோகேஷன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய சீரியல் கில்லர் ஒரு பிளாக் ட்ரெஸ் மற்றும் ஒயிட் மாஸ்கை போட்டுட்டு வர்றாரு. அவர் ஸ்னேக் டாட்டூ வேற போட்டிருக்காரு. இந்த டெரிஃபையிங்கான கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே காமெடியாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் படத்துக்கு அழகாக ஒத்து போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்தினுடைய ஃபுல் ரன்னிங் டைமில் டைரக்டர் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மேலே சந்தேகப்படுற மாதிரியே ஃபோக்கஸை பண்ணியிருக்கிறாருங்க. இன்ட்ரோகேஷன்ஸில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ராக்ஸ்பெக்டிவில் இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்டைல் இருக்கிறதுனால என்ன நடந்துச்சுன்னு ஒரு க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்றனால படம் பார்க்குற நம்மளுக்கு ஓரளவு கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இந்த மூவி நமக்கு தோணும். சடனாக ஒரு சில ஆக்டர்ஸ் காணாமல் போயிடுறாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே க்ரூசியலான விஷயங்களை ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இல்லாத மாதிரி தோணினாலும் டயலாக் அவ்வளவு அற்புதமாக எடுத்திருக்கிறாரு இயக்குனர். இது எப்படி நடக்கும், இது எந்தெந்த கேரக்டர்ஸை எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப ஒரு அழகாக நடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சில சீன்ஸில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்கும்போது நமக்கு எதுவுமே தோணாதுங்க. லவுடான பிஜிஎம்மை யூஸ் பண்ணி ஒரு ஷாக்கிங்கான ரிவல்வேஷனை காமிப்பாங்க. இத்தனைக்கும் அது கதைக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை நம்மளை ரொம்ப அழகாகவே ஃபீல் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கிறாரு இயக்குனர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேரக்டரையும் இயக்குனர் ரொம்ப அழகாகவே ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணி சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். படம் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். கொஞ்சம் மைஸ்ட்ரி த்ரில்லிங் பேஸில் எடுத்திருந்தாலும் ஃபேமிலியோட ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸோட ரசித்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வருங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.